ஹலோ கருமாண்டி போன கீழே வச்சேன்னா பிஞ்சிரு பிஞ்சு. எது பிஞ்சிருமா? என்ன பீது? ஏன் பீது? எதுக்கு பீது? யாரு அக்காவா? ஏன்டாடே உனக்கு முதல்ல கொண்டு அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன கண்டா எனக்கு நாட்டமா இருக்குதாக்க? அச்சச்சோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதக்கா. நான் அப்படி யாரா? என்ன பத்தி உனக்கு தெரியாதாக்கா? பின்ன என்ன மண்ணாங்கட்டிக்கிட்டா நீ போன எடுத்து கேளாப்பா? நான் இப்பதாக்கா வந்து எடுத்தேன். அப்ப இதுக்கு முன்னாடி போன எடுத்தது அவளாக்கு? ஐயோ, வில்லங்கத்தை விலைக்கு வாங்க சொல்றீங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ சாமி, உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல கண்ணு? ஏன்டாடே கூறு கட்ட மணி 8 இன்னும் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாக்க? இப்ப தள்ளிட்டு வந்துடுறக்கா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீட்டை கூட்டி ஆறல மவட என்ன நடக்கும் தெரியுமில? நல்லா தெரியுமே. நாரி நச நசத்து வீச்ச படுத்து போகும். அக்கா நீ தைரியமா இருக்கா? இப்ப நான் கூட்டி வந்துடுறேன். சரி போன வைடாகல வச்சல வச்சு போட்டானப்பா பரட்டு. ஐயா கதவை திறங்கய்யா. போன் மேல போன் வருது. ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியலையா? ஐயா ஐயா அம்மா, அவரை கொஞ்சம் தள்ளி விடுமா வெளியே. உங்க கேட்டு இன்னோட முடிஞ்சு போச்சு. இன்னில இருந்து அந்த அம்மா கேட்டுமா? அம்மா அக்கா சாரிக்கா, வந்தாச்சு ஐயா, வந்தாச்சு. லேட்டானா நான் பொறுப்புக்கா. இன்னும் 2 நிமிஷம் தான் அங்க இருப்பாரு. ஃபுல் எஃபெக்டோட வந்துகிட்டு இருக்காரு. போகணுமா? ஐயோ போகணுமா? போகலன்னா ஏன் உசுறு போயிரும். அம்மா ஐயா அப்படியே கை தாங்களா கூட்டி வந்து அந்த கார்ல கொஞ்சம் ஏத்திட்டு போயிருக்க தாயி. எங்க போயிட போகுது? வாங்க வாங்க ஐயா போலாமா? ஐயா வாங்க. ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா. இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா? ஆடு, கோழி, மீன், காடை, கௌதாரி, இதுல இருக்க பேட்பாச பூரா தனித்தனியா கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து, பொரிக்க வேண்டியதை பொரிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கா வச்சிருக்க பாருங்க எங்க அக்கா. இதை விட்டுவிட்டு அந்த வீட்லயும் போய் 3 நாளா சாப்பிட்டோமே, அதுக்கு பேர் சாப்பாடாயா? அது பேர் சாப்பாடா? அங்க போய் அந்த சாப்பாடு திங்கிறதுக்கு போலாம். இவனாச்சும் கட்டி எடுத்து குத்து குழம்பு ஜெயிலுக்கு போய் கழியத்துக்கா. இனிமே இந்த வீட்டு கூப்பிட்டா சத்தியமா நான் வரமாட்டேன். இதுக்கு ஆட்டா கருமாள் சத்தியம். எடுத்துக்கிட்டா இப்படி சும்மா வீர் வீர்னு கத்திட்டு சும்மா இருக்கா? உனக்கு தெரியாது. இவர் கூட சேர்த்து அப்புறம் கஷ்டம் எனக்கு தாக்கா தெரியும். இப்படிப்பட்ட சாப்பாடை விட்டு அந்த வீட்டுல போய் இவர் சாப்பிடலாமா? உனக்கு தெரியுது என்றோட அருமை தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? பார்வதி நான் எப்படி வரமாட்டேன். நடிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஏறி வாய் மாதிரி முடிச்சு போடுவோம். என்னது ஆபீஸ் தானையா? இந்த உடனே கிளம்பிடுவான். 2 கையிலும் கப்புன்னு அள்ளி போட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏயா இவ்வளவு சாப்பாடை வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும்? அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க. ஏப்பா, ரத்தமும் வராம காயமும் தெரியாம உள்ள மட்டும் ரியாக்ட் ஆகுற அளவுக்கு உன் பாடியை ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கானுங்களே. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உன்னை விட உன்னை அடிச்சவனுக்கு ரொம்ப பிரில்லியன்ட். ஆமா, என்ன தப்பு பண்ண? என்ன பண்ணிருப்ப? ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து லவ் சுட்டிருப்ப. அவன் ஆளுகளை வச்சுட்டு என்ன கட்டிருப்பேன். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பொண்ணு பைய வச்சுட்டு நின்று இருக்கேன். பைய பொடிக்கிட்டு ஓடி இருப்பேன். ஊர் ஜனமே கூடி மொத்துன்னு மொத்தி இருக்கேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அட சொல்லப்பா, இல்லைன்னா இதை விட அசிங்கமா வேற கட்டணம் சூழல் இருங்க. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லீங்களா? ஆமா, அதுக்கு நேர எப்படி கட்சிக்காரனுக்கு மீட்டிங் போட்டிருந்தாங்க. நான் அப்படி ஓரமா 2 தம் அடிச்சு மீட்டிங் கேட்டிருந்தேன். லைனா போறானுங்க, மைக்க புடிச்சிட்டு சரம் மாதிரியா புழுகுறானுங்க. மைக்கு பிடிக்கிறது அதுதானப்பா? இல்லைங்கண்ணா, நம்மளால அந்த ஃபீலிங் தாங்க முடியலைங்க. டப்புன்னு தம்ம கீழே போட்டுனுங்க. நேரா போய் மைக்கு புடிச்ச இந்த நாயகி சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு லைனா ஆறாங்கள போட்டு தாளிச்சு தக்காளி பழம் பண்ணல. சரி, ஆமா, ஜனங்களும் செம கிளாப்ஸ். அதே ஃபீலிங்கோட மேல வந்தானுங்க. ஃபுல் ஸ்டேஜ் உடைச்சிட்டானுங்க. ஏப்பா அவன் கட்சி மீட்டிங் ஆள் சேர்த்தது கஷ்டப்பட்டு காசு கொடுத்து, லாரி கொடுத்து, பிரியாணி கொடுத்து, கையில கால விழுந்து கூட்டம் சேர்த்துறான். அவன் கழிச்ச கோவம் வராதா? ராசா, நீங்க இருக்கிற மேட்டர் தெரிஞ்சு அவனை என்ன டின்னு கட்டிடுவானுங்க. நீ கிளம்பு. அண்ணா ஃபர்ஸ்ட் எய்ட் பாதியில் நிறுத்தாதீங்க. அதுக்கு ஹிஸ்டரி கார்டு அப்பதான் தெரியும். அவன் நீ பெரிய 14ஆம் லூயி, உன் ஹிஸ்டரி நான் கேட்கணுமா? ப்ளீஸ் சிட் டவுன். ஏப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு கட்சி அரசியல் பிடிக்காதா? பிடிக்காது. என்னப்பா இவ்வளவு தெளிவா திட்டவட்டமா சொல்றேன்? பிடிக்காதுங்கண்ணா. இப்ப எலெக்ஷன் வருது இல்லைங்களா? ஆமா. முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு போய் 10-15 நாள் வண்டி ஓட்டணும். சரி, போய் காசு கட்டணும். நாங்க தானே அடுத்தது ஆட்சிக்கு வரப்போறோம், உனக்கு எதுக்குடா காசு அப்படின்னு சத்தம் போடுவானுங்களா? அப்ப நானும் பண்ண முடியும். அவ்வளவு ஒரு கட்சிக்காரங்கிட்ட. அப்புறம் 2வது ஒரு கட்சிக்காரன் போய் அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வண்டி ஓட்டணும். அவங்ககிட்ட போய் காசு கட்டணும். எலெக்ஷன்ல ஏகப்பட்ட காசு செலவாய் போச்சுப்பா.
நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து வாங்கினா தானே கொடுக்க முடியும். ஏதாவது விவரம் இருக்கிற உனக்கு சட்டம் போடணுங்க. சரி இதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்னு 3வது ஒரு கட்சிக்காரங்கிட்ட போய் இரு ஏனப்பா ஒரு பிடி வண்டி ஓட நீங்க ஒரு எலெக்ஷனுக்குள்ள இத்தனை கட்சி மாறினா அவனுக்கு அதையே தொழிலா பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இதனால உனக்கு அரசியல் பிடிக்காம போச்சா? அதனால இல்லைங்க. ஐயோ முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும் இல்லைங்க, அப்ப 2வது ஒரு கட்சிக்காரனுக்கு போய் வண்டி ஓட்டணும் இல்லைங்களா? இந்த 2 பேரும் சேர்ந்து ஏன்டா 3வது கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும்னு சொல்லி வண்டி உடைச்சு போட்டானுங்க. ஓஹோ வண்டி உடைச்சு போட்டானுங்க, அதனால உனக்கு அரசியல் பிடிக்கலையா? ஐயோ வண்டி போனா பரவாயில்லைங்கண்ணா, படிப்பு போயிருச்சுங்க. படிப்பா? எப்படி? பிஏ சர்டிபிகேட்ட கொண்டு போய் பேங்க்ல வச்சு லோன் வாங்கி அந்த லோன்ல தான் இந்த வண்டி வாங்கினேன். ஓஹோ பிஏ படிச்சு சர்டிபிகேட் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா கார் வாங்க கடன் கொடுக்குறாங்களா? ஆமா பிஏ படிச்சு போட்டு நீ எதுக்கு பிடி வண்டி ஓட்ட போகணும்? பிஏ நான் படிக்கலைங்க, என் ஃப்ரெண்டு படிச்சாங்க. அவங்கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போய் பேங்க்ல அப்படி விட்டு லோன் வாங்கி அதுல வண்டி வாங்கி. அப்பா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிறேன், ரியாக்ஷனே இல்லாம. ஏனப்பா எவனோர்த்த பாவ கஷ்டப்பட்டு பிஏ படிச்சுக்கிறான், அவன் சர்டிபிகேட்ட தெளிவாரித்தனமா வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதையும் பேங்க்ல வச்சு அவன் வண்டி கொடுத்துக்கிறான். அதுக்கு உனக்குமா டியூ கட்டாம அதை ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன். இதுதான் உன் ஹிஸ்டரி. கரெக்டா பிடிச்சிங்க நம்ம ஹிஸ்டரி. இது ஹிஸ்டரி இல்லைங்க, இனிமேதான் நம்ம ஹிஸ்டரி ஆரம்பமா போகுது. வேண்டாம் நீ ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு. இனிமே உன் ஹிஸ்டரியை நான் ஆரம்பிக்கிறேன். கமான். என்ன கமான்? நான் ஆரம்பிக்கிறேன், நீ கமான்ங்கிற. கமான். சரி கமான். யா ஓகே சாரி கோ. மத்தவங்க மாதிரி நான் நகரத்து கேட்க மாட்டேன், பத்திரம் கேட்க மாட்டேன், சர்டிபிகேட் கேட்க மாட்டேன். என்னுடைய பாலிசி மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் பெரிய ஆளையெல்லாம். என்னங்க நம்ம பாலிசி? அதோ அங்க பாரு. என்னங்க சங்கர் கணேஷ் வண்டி மாதிரி இருக்குது. கிண்டலா? இதே வண்டி. அவர் வண்டியில தானே 3 குரங்கு இருக்கு. பிளைன்ஸ்ல வர வண்டியிலே குரங்கு இருக்கும் போது ஹில் ஸ்டேஷன் வர வண்டியில் குரங்கு இருக்க கூடாதா? இது நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சேனப்பா. இதுக்கு பேர் கூட வச்சிருக்கேன். எனக்கு பேரு ஜான்சன் 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 ஜான்சன். என்னங்க இந்த பவுடர் கம்பெனி பேர் மாதிரி இருக்குது. ஆமா 3 குரங்கு தான் இருக்குது, நீங்க 4 ஜான்சன் சொல்றீங்க. 4வது நானு. அப்படியா? சரிங்க, அதுல ஒண்ணு வாய் மூடிட்டு இருக்குது, ஒண்ணு கண்ணை மூடிட்டு இருக்குது, ஒண்ணு காரை மூடிட்டு இருக்குது. நீங்க எதையுமே மூடலையே. என்ன கண்டுபிடி கேள்வி கேட்டிருக்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் என் பாலிசி சொல்லி ஃபாலோ பண்ண சொல்றேன், அதை விட்டு என்னமோ பேசிட்டு நீ. ஆனா அந்த கரும்பு திறன்னு சொன்னா தருன்னு தெரியும். அதாவது நல்ல விஷயத்தை கண்ணை திறந்து பார்க்க கூடாது, அடடா நல்ல விஷயத்தை காதை திறந்து கேட்க கூடாது, பின்றீங்களே நல்ல விஷயத்தை வாயை திறந்து பேசக்கூடாது. எங்கேயோ போயிட்டீங்க. இந்த பாலிசி மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அப்படிங்களா? வண்டியோட பார்க்கலாம். ஓட்டி ஓட்டி உழைக்கணும், ஓனர் கையில் கொடுக்கணும். என்ன ஓனர் கையில் கொடுக்கணும்னு மூஞ்சி இப்படி போகுது? ஐயா ஐயா என்னையா என்னைக்கு ஜல்லிக்கல்ல கொட்டி விடுற மாதிரி சல ஏதாச்சும் பேசிக்கிட்டே வருவீங்க, இன்னைக்கு சத்தத்தையே காணா. போட ஒருத்த கையில குச்சி வச்சுட்டு வாத்துச்சு மாதிரியே பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறா. இன்னொருத்தி பார்த்து மாதிரியே இருக்குடா. வீட்டுல காடை கவுதாரி எல்லாம் வளர்த்துறாடா. இவளோட எப்படி குடும்பம் நடத்துறது? ஐயா விடுங்க விடுங்க, அவங்க ஃபீலிங் எனக்கு தெரியுது. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு. ஐயா you don't know my feelings. இதெல்லாம் ஜகத்தை விடுங்க. டேய் எங்கடா வண்டி விட்டு போயிட்டு இருக்க? ஐயா ஃபீலிங் தெரியாம நேரா ஹோட்டலுக்கு போலாம். அழுகப்படாது. ஹோட்டலுக்கு போன சொன்ன அழுகத்துல நின்னு போச்சு. பெருசு என்னமோ காட்டீங்களா? டேய் போன காரி எட்டாச்சு. பெருசு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பெருசு. இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகும். அவன் நாட்டுல ஒவ்வொரு முண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க 2 முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்களே, அது எப்படி பெருசு உங்களால மட்டும் முடியுது? இருக்கு எப்படிங்கிறிய? அந்த காலத்துல நாங்க ஆடாத ஆட்டமா பாக்காத ஃபிகரா. இருக்கட்டும். 2 பேரா? பெருசு பயங்கரமான ஆள் யாரியே. போங்கம்மா கொஞ்சம் வழி விடுங்கம்மா. சும்மா ஒரு சின்ன அதனால கொஞ்சம் நேனி தண்ணி சாப்பிடு, பாப்பா மாத்திரம் கொஞ்சோண்டு ஜினி சாப்பிடு. அம்மா எனக்கு கொஞ்சம் ஊத்த சொல்லுமா. நீ பிராண்டி சாப்பிடுவியா? பாப்பா ஆசைப்படுதல, சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடு. நான் மறுபடியும் ஊத்திட்டேன் போது. பாப்பாவ ஹீரோயினா பந்தானி மദ്രാஸ்ல ஒரு ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு. வெரி குட் வெரி குட். நல்லா வரணும் நல்லா வா. நீங்க ஊத்துங்க. நீங்க கூட படம் எடுக்கிறதா சொன்னாங்க. நானா? உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினி. நான் படம் எடுக்கிறதுலமா? சார் சும்மா சொல்றாரு. உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினா பண்ணணும். ஐயோ நான் படம் எடுக்கிறதுலமா. பாப்பாவை சும்மா நினைக்காதீங்க. பாப்பாக்கு நல்ல டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். எதம்மா காட்டு ஒரு வாட்டி.
ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடை அணிந்து கலைக்கும் நடனம் புரிவோம். அதே நினைத்து பொண்ணு பாத்தீங்களா? சூப்பர். சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பர். உட்காரு. வா உட்காரு. என்ன சார், இன்னொரு பாட்டில் இல்லையா? கடையில வைக்கும், போற வழியில் வாங்கி சாப்பிடுங்க. சரி, பரவாயில்ல, நான் தொடச்சுக்கணுமா? ஒண்ணும் இல்ல. நாங்க வாங்க, வரோம். பாத்து போங்கம்மா. இருங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? பாட்டு சத்தமெல்லாம் பலமா இருந்துச்சா? பாட்டும் முடிஞ்சாச்சு, பாட்டிலும் முடிஞ்சாச்சு. மம்மி மம்மி பாட்டில் கூட வந்து என்னம்மா? ஏய், என்ன கறி ஏன் பாட்டில் பண்ணிட்டு போறீங்க? இந்த கறி ஏய் பெருசு பெருசு, என்ன நடு முதுகுல தீ பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்காரு? பெருசு என்ன பெருசு, கரலி கலையாம உட்கார்ந்திருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? நல்லா தண்ணி போட்டாளுங்க, பாட்டு பாடினாளுங்க, ஆத்தாளு மகளும் போயிட்டாளுங்க. எது வந்தது ஆத்தாளு மகனுமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா. அப்போ ஒண்ணுமே நடக்கலையா? ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்ற? ஐயோ ஐயோ, 4000 ரூபாய் பாட்டில குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க, பாத்துட்டு பேசாம இருந்தீங்க. ஆள் சரிப்பட்டு வரான்னு தெரியுதுல்ல, ஃபர்ஸ்ட் பக்கத்துல பாட்டில பிடிக்க வைக்க வேண்டியதானே? சோடா வேற அப்படியே இருக்கு. ராவா அடிச்சிட்டாளுங்க. ராவா வா 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 வா. ஐயா, நான் வெளிய இருந்தது ஒண்ணுதான், நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான். இங்க இருந்து வெளிய வந்து என் கூட சேர்ந்து இருந்துக்கலாம்ல, ரெண்டு ஏதாவது பேசிக்கலாம்ல. போச்சா? எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதுயா, முடியவே முடியாது. அக்கா உண்மை சொல்லிருக்கா, அடிக்காதக்கா. ஐயோ, இந்த லவ் டுடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவுட்டா சொல்ற விஷயத்த அக்கா, பெரிய மனுஷனா ஒரு 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கட்டாக்கா செய்வாங்க. அதான் அதே வேண்டாம் அவனை. அந்த என்ன? அப்படி இப்படின்றத என்னன்னு கேக்குறேன். அக்கா, என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவரை அப்படி இப்படின்னு போக விட்டுருவானாக்கா? கேப் மாதிரி நீ கூட போனதுனால தானே எனக்கு டவுட் ஆகுது. டவுட் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்ப என்னக்கா வேணும் உனக்கு? எங்க போனீங்கன்னு சொல்லணும். சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா, சத்தியம் விடு. சொல்லுதானே? சத்தியமா சொல்றேன். சரி சொல்லு. நானும் அவரும் நேத்துக்கு அவரே கண்டு தெரிஞ்சுக்க. அதே அதே காருமாண்டி பாயல. நமஸ்காரம். எந்த அப்பச்சனாயிர சோதனை வளர சுகமாக்கம். நீங்களோட கூட்டுக்காரங்கிற முறையில ஒரு சிறிய விண்ணப்பம். வர பௌர்ணமி திவசம் எங்களோட பாலக்காட்டுல முக்கூடல் திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை. அந்த நாளை பார்க்காதவா இந்த ஜென்மத்துல ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு அற்புதமான நாளாக்கம். திருவிழா மட்டுமல்ல, கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு. പിന്നെന്താ നായരെ, ഞാൻ അവശ്യം അങ്ങോട്ട് വരും. சரி சரி. ஐயா, ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க. இது ஒரு பொழப்புன்னு பாலக்காட்டுல இருந்து பஸ் ஏறி வந்திருக்கா நீ? உன்னைய എടോ ഈ മാറ്റർ സാർ അറിഞ്ഞെങ്കിൽ നിന്റെ സീറ്റ് ടർന്ന് കിളിയും അറിയോ? ஏன் சீட்டா? யார் சீட்டு கிளீனு பாக்குறேன் பாக்குறேன் டி. படா பட்டி. இல்லங்க, ஆமா அந்த ஆள் யாரு? அவன் சொன்னவன பளிச்சுன்னு ஓகே பண்ணிட்டீங்களே. இந்த மாதிரி ஆளு நாட்டுல எத்தனை பேர் எங்கெங்க பதவி இருக்கான்ற விவரம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இவங்க எல்லாம் தூண்லயும் இருப்பாங்க, துரும்புலயும் இருப்பாங்க. தூணு அத விடுறா. இப்ப இந்த வாரம் 3 நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா? ஆமா. 3 நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா? நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்றது? அதுக்கு அதுக்காக வெளில படுத்து தூங்க சொல்றியா, இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா, இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றியா? 5 நிமிஷம் லேட்டா போனா அவ கத்துறா, 5 நிமிஷம் லேட்டா போனா இவ கத்துறா. அதுக்கு தான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறேன்னு கேக்குறேன். நான் சொல்றது நல்லா கலங்கயா. ஆ. சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் ஆ. முடிஞ்சா? முடிஞ்சிரு. அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா? நான் சொல்றது நல்லா கவனமா நின்னு கேளுங்க. சரி. அப்பதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. சரி. இப்ப அந்த அம்மா வீட்டுல 3 நாள், இந்த அம்மா வீட்டுல 3 நாள், அங்க 3 இங்க 3, அப்படியே 3 3 3 3ன்னு போக வேண்டியதானே? எங்கடா போற? பேங்க் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கேன். வாரத்துல 6 நாள் வேலை செய்யறாங்கல்ல? ஆமா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்கல்ல? பேங்க்ல 1000 இருக்குயா. அக்கா நீ பேங்க் குடும்பம் ஒண்ணாயிரமா? பின்ன? நீங்க பேங்கா? ஐயா, உங்க கூட சேர்ந்து சுத்துறதுனால எதுவும் கேட்க முடியாது நினைக்காதீங்க. இப்படி பண்ணிக்கிறீங்க, நான் போய் போலீஸ் கொட்டி வந்துடுறேன். ஏன் இப்படி ஃபீல் பண்ற? இல்லையா, ஒரு தப்பு பண்ணாம உங்க கூட சேர்ந்து எவ்வளவு நாள் தான் கெட்ட பேர் வாங்குறது? ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண. ஒண்ணும் இல்ல சாமி, சாமி அழுகாத. நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப எது பெரிய மச்சா? கேரளாக்கு நீ கிடையாது. ஐயா, கடலினக்கரை போவோமே, கானம் பாடி மகிழ்வோமே. அப்படிதான் அப்படிதான். அப்படியே வா வா வா.
டிஃபனுக்கு இங்கதான் வரணும். சரிடா. என்னங்க ஆ, டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன், இங்கதான் சாப்பிடணும். ம். பெரிய பிளேயர்மா, நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாத்தணும். என்ன வண்டிக்குள்ளேயே இருந்தோம். என்னங்க எங்க மாமா என்னடா இது? அண்ணா, அண்ணா, என்னண்ணா 360 கோடி இடுப்புல வேஸ்ட் இல்லாம கர்லிங்களே ஓடிட்டீங்க. கர்லிங் ரொம்ப கலைஞ்சு போச்சா? ஆனா மானமே போயிட்டு இருக்கு, கர்லிங்கான முக்கியம். இந்தாங்க இதை காட்டிங்க. என்ன உனக்கு கொடுறாது? 360 கோடிக்கு மானம் போயிட்டு இருக்கும் போது இந்த நாய் குளிர்லாம் முக்கியம். நம்மளுக்கு நேட்டிவ் ஊட்டி தானுங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா பாத்து நான் சேவ் சாலை கட்டணும்னு அப்படியே பக்தி பாலமா இருக்கீங்கண்ணா. உட்காருங்க. ஆனா மேல மேல உட்காருங்கண்ணா. ஏங்கண்ணா, ஒன் டே மேட்ச் நான் 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கேன். நீங்க என்னடா தனி ஓடி ரன் எடுத்துருக்கீங்க? சத்தம் போட்டு பேசாதடா. உடுப்பி ஹோட்டல் கறி கடைக்காரி 2 பேரும் வந்திருக்காளுங்க. காதல விழுந்தா பிச்சிருவாளுங்க. ஓ, தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணா ஜாலியா இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒண்ணுதான் இருக்கணும். 2 இருந்தங்காட்டிக்கு பாத்தீங்களா இந்த ஓட்டம் ஓடிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வாரத்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்து வைங்க, நீங்க கடல்ல காலையில உட்காந்துருக்கலாம். அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரன் எடுப்பாங்களே. ஆமாமா. இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா தான். எதுக்கு? இல்லைங்கண்ணா, மேட்சுக்காக 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் ட்ராவல்ஸ் இல்லைங்க, ஆட்டோ கன்வென்ஸ் 200 ரூபா. ஆனா கூடங்கண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க, அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டுங்க. ஏனுங்க யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? சொல்ல முடியாதுங்க. ஃபேமிலி லேடிஸோட பேசுற கொடுப்பின தான் நம்மளுக்கு இல்லாம போச்சு. அது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது. சரி விடுங்க, நான் வரணும். சரி சரி. பிளேயர்ஸ், குஞ்சண்ட கிளி மகள். என்னடா இது? காப்பி. ஐயா, நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க. ஆ? நீங்க பயில் பார்க்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ. ஏன் அப்படி பொய்யான அட்வான்ஸ்ல கிரியேட் பண்ணி உட்கார்ந்திருக்கீங்க? உங்க கையில மேல சட்டி பண்ணி இப்ப எதுக்கு சவுண்ட் விடுற? சட்டி பண்ணியா? அட எங்கிட்ட எதுக்கு நான் சண்டைக்கு வரேன்? இல்லையா? உங்க கூட நிழல் மாதிரி தெரியல. என்ன ஊட்டி ஊட்டி பண்ணிக்கலாம்யா? ஏய், நான் அந்த 2 டைனாசர்களோட போகல, நம்ம நட்புக்கு அங்க இடம் இல்லடா. ஓஹோ, அப்ப தேவையில்ல. பாத்து தீட்டி விட்டு போங்க. தீட்டி விட்டு போங்கயா. அட நான் என்ன சொல்றேன்? சரிப்பட்டு வராதியா? நாம இப்ப ஊட்டி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சரி. நாம இப்ப ஊட்டி கிளம்பிட்டு இருக்கோம். இப்ப வா. நாளை காலையில அங்க 2 பேரும் ஜாகிங் போறோம். நம்ம 2 பேருமா? சத்தி பண்ணுங்க. குஞ்சண்ட கிளி மகளே. ஓ ஐயா, என்ன அசிங்கம் பிடிச்ச மாதிரி எப்படி இருந்த முகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. நேர மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு. பூரா அவுத்து போட்டு என்ன மாதிரி பிரியா வாங்க ஐயா. உன் வயசு என்ன, என் வயசு என்னடா? ஆமா, வயசு இதுல மட்டும் தெரிஞ்சாக்கா ஒன்றே வயசு மட்டும் தெரிய மாட்டேங்குது அவருங்க. மாட்டான குடுற. ஐயா நான் தானே ஏன் கத்துறேன்? என்னையா நேரத்தே வந்துட்டீங்களா? எனக்கு சொல்லி அனுப்பல. விடுற சான்ஸ், அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப இல்லையா, வந்து 24 hours ஆச்சு. எனக்கு சொல்லி அனுப்பல, நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சரி, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த? காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு? அப்ப இந்த சொட்டர் மாப்பிள்ள போட்டியா? இது அப்ப போட்டது இல்லைங்க, போன சீசனுக்கு போட்டது. அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன். கட்ட ஒரு மாதிரி கப்படிக்குது. கரும ரொம்ப பேட்ஸ்மேன்ல தான் சொல்லுங்க, நான் வேணா கழட்டுக்கிறேன். ஜான்சன், ஜான்சன், நீ போட்டினா அப்புறம் ஊட்டில ஒன் டைம் வச்சு வழியெல்லாம் போயிரு. என்ன இருக்குது? என்ன வேணும்னு கேளுங்கய்யா. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து. எப்ப பார்த்தாலும் லாட்டரி டிக்கெட் ரேஞ்சிலே பேசிக்கிட்டு கிடைக்கு. உனக்கு எல்லாம் ஃபாரின்லாம் எதுவும் கிடைக்காதா? டேய், மெயின் கை பேசாம இருக்கு. நீ என்னடா அவர் அழகா ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். என்னடா பெரிய ஜான்சன், ஜான்சன், அவன் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னமோ உனக்கு நல்லா இருக்கும் போல தோணுது. எதுங்கய்யா? பாருங்க. பாத்தியா, நான் சொன்னது அவரே ஒத்துக்கிட்டாரு. முடிஞ்சா கொண்டு வா, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. சரிங்க, நீங்க போய் குளிச்சிட்டு ஒன் டே மேட்ச்க்கு ரெடி ஆகுங்க. நான் ஃபாரின் டீமோட வர்றேன். ஐயா, ஐயா, என்ன மந்திரி சொன்ன மாதிரி கிளம்பிட்டீங்க? பணம் கொடுக்கறவன் சும்மா இருந்தாலும் பக்கவாத்தியோட இம்சை தாங்க முடியலையே. பாஸ்போர்ட் விசா இல்லாம என்ன ஃபாரின் கலைய வச்சுட்டானே. அச்சோ, காலையில இருந்து ஊட்டில உள்ள ஹோட்டல் ஒண்ணு விடாம சுத்திட்டு இருக்கியா? என்ன விஷயம்? என்ன விஷயம் வந்து உனக்கு என்னடா? உனக்கு வேண்டியது மேட்ரு வாங்கிட்டு போடா. போடா, இடத்துக்கு காலி பண்றேன். என்னப்பா? ஏப்பா ஜான்சன், என்ன விஷயம்? ஃபாரின் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டியை கொண்டு வந்து உள்ள விட்டு போன. அவன் எப்ப பாரு ரூம் கதை வரைச்சுக்கிட்டு காய்ச்சி பூச்சுன்னு கத்திட்டு இருக்கான்.
அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. உன்னையும் 10-15 நாள் அந்த பக்கம் ஆளைய காணோம். ஒழுங்கு மரியாதையா ரூம காலி பண்ணிட்டு ஓடி போயிரு. எனக்கு வாடகை வரலனாலும் பரவாயில்ல. நீ ஆளை விடு சாமி. எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா. என்ன இந்த கத்திட்டு போறேன்? அம்மனி வேற அழுகுது. மேடம், மேடம், நோ 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 crying. In India you crying, I am feeling. You don't worry, I solve your problem. You know, in my area, a big Dada is there. You know Dada? Dada means Godfather. You come with me, I solve your problem. Very good, very good. Nice, eh? Va, Magalani. Hi, friends. Hello. Look. Hi, Lara. Hi. He is Godfather of our area. Okay, 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 okay. வெளியே கட்டாதீங்க, உட்காருங்க. He is Allakai. யாரை பத்தி எல்லாம் கைக்கிறா? டேய், என்னடா சொன்ன? என்ன? என்னடா சொன்ன? என்ன சொன்னேன்? வர்றா, தொழில்ல போட்டி இருக்கலாம், ஆனா பொறாமை இருக்க கூடாது. என்னால ஃபாரின் பண்ண கொண்டு வர முடியாதா? நான் பரவாயில்ல. டேய், யாரா அவ? ஜெர்மனை ஈஸ்ட் வெஸ்ட் அப்பிரிச்சு ஜெர்மன் சூத்த இடிச்சானு பாத்தியா? அன்னைக்கு பிறந்த விடாவ. தெரியுமா? ஏதா இருந்தா நாக்கு உள்ள வச்சு பேசு. வெளிய நீட்டி பேசினா வெட்டி போட வெட்டி. விட்டு விடுங்க. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கய்யா. ஜெர்மனுக்கு போனா இவங்க வீட்டுல ஸ்டே பண்ணுவேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன செய்யறது, நம்ம பெருசு அப்படி இருக்கு. டேய், என்ன பெருசு ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்ன தம்மு மட்டும் தான் அடிக்கேன். பார்த்து டீல் பண்ணுங்க. என்னடா பெரிய ஆர்த்தடாக்ஸ்? ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டிருந்தா. சான்சனு, சான்சனு, நீ ரூம காலி பண்றியா? இவன் அந்த நாயின்றா. ஏய் செல்லப்பா, ஐயா, வெளியே போயிடா. நானும் போகலாம். போகலன்னு அடிச்சு போடுவேன். என்ன அடிப்பீங்களா? கண்டிப்பா. அப்ப கிளம்பிட்டியா? ஏய் ஏதோ எடுத்து சீக்கிரம் போங்கடா. நான் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேச எல்லாம் போய் வெளியில சொல்லணும்னு பாக்குறானுங்க. நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலில மீனாட்சி என்ற பெயர் உனக்கு. பெருசுக்கு பாட்ட பத்தீங்களா? எப்படிப்பட்ட ஆள் இது? ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம். ஆமா, பார்ட்டி வந்தோட பழைய கட் பண்ணிருப்பேன். ஆமா, பெருசு உன்னை என்ன ஒரே ரேஞ்சில வச்சிருக்கு. ஆமா. அப்புறம் நீ ஓவரால் ரூல் பண்ற. விடுங்க பங்காளி, இத போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டீங்க. வாட்ஸ் யுவர் நேம் கம்பெனி? Laura. Laura? Laura? Laura. Drink? Yeah. You want? Good. Good dummy, good dummy. Take this. Cheers. Cheers. Music, music you want? Yeah. Yeah. அம்னே, அம்னே, பாரு அம்னே. லோரா கண்ணு. அம்மா, அம்மாடி, கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டி, பாரு கண்ணுக்குட்டி. வாடா, 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 வாடா. ஒண்ணா எனக்கு பாரு. அது பித்து உடம்பு, அதனால தூக்கி இருக்கு. ஒண்ணு பாரு, ஸ்டெடி நில்லு. தலை தூக்கு, தலை தூக்கு, தலை தூக்கு. பாரு, ஏமா, ஒண்ணு வாடா, ஒண்ணு இல்லைங்க பாரு. அது பிராண்டி ஸ்ட்ராங், அது வேணா விட்டுரு. பீர் சாப்பிட்டு ஒண்ணாகற. நீ விளையாடுற குறும்பு பாரு. நான் ஆந்திரா குறும்பு பார்த்திருக்கேன், கேரளா குறும்பு பார்த்திருக்கேன், வெள்ளக்காரியோட குறும்பு நான் இப்பதான் பாக்குறேன். விளையாடல போல இருக்குது. நிஜமா வேற ரொம்ப இருக்குமா? மூக்குல வச்சு பார்க்கலாம். மூச்செல்லாம் அடக்கி வச்சுட்டு நீ விளையாடியா? சொல்லுமா லாரா கண்ணு. தெய்வமே, ஒண்ணு இல்ல பரவா. பாத்ரூம் போய் கொஞ்சம் சளீர்னு குளிர்ந்தண்ணி எடுத்து மூஞ்சில அடிச்சு வாய்க்குள்ள வரல விட்டு வாந்தி எடுத்தா எல்லாம் சரியா போயிடு. எல்லாம் சரி பாரு பாரு. நீ வெள்ளக்காரிச்சாச்சா ஃபுல்லா போடுறது நினைச்சு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு வித்தோட மாச்சு தூக்கிட்டு போல இருக்கு. துஜே கேலி செய்வா பத்தி இல்ல, அதே மாதிரி அந்த காலை தூக்கி என் கால மேல வச்சுக்கோ. இந்த காலை இங்க வச்சுட்டு பாத்ரூம் போறாண்டா கொஞ்சம் பண்ணி. காஸ்ட்லி ரூம், அட்டாச் பாத்ரூம். வா பாடிமா, நான் உனக்கு சோப் போட, நீ எனக்கு சோப் போட. பல கற்பனையில் இருந்தான் இந்த ராமகிருஷ்ணன். இப்படி ஆயிப்போச்சே. அவ சாகலடா, வெறும் மயக்கண்டா. அப்ப நெஞ்சில் காது வச்சு கட்ட சத்தமே வரல. அது எப்படா வரு? அது கேட்காது. உனக்கு வயசாகி போச்சு, அதனால இங்க பாரு தண்ணி அடிச்சு மூஞ்சி அடிச்சுன்னா சரியா போயிரு. அடி 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 விடாத. அடி 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 வாயில வாந்தி எடுக்க வை. நாயே, உனக்கு இல்லடா, அவளுக்கு வாந்தி எடுக்க வைடா. போயிட்டா போல இருக்குதா? லோரா, லோரா, ஐயோ செத்து போயிட்டாளா? என்னடா இது ராமகிருஷ்ணா? ஐயோ, யாரு வத்த பிள்ளையோ ஊட்டியில வந்து மட்டையை போட்டாளே. தகவல் சொல்லி அனுப்புறானா? உங்க அப்பா நாட்டா எங்க இருக்கிறாரு கூட தெரியாது. கண்டுகுட்டி,
கண்ணுக்குட்டி ஒரு சாரி சரத்துல எல்லாம் உங்களை எரிப்பாங்களா புரைப்பாங்களா சாமி? டேய், அவன் சாரி கிடக்குட்டா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் சாரிக்கார கூட்ட கிட்ட சேர்ப்பாங்களாடா? ஆனா பரதேசி, நீதாண்ட உன் சாரி சங்கத்துக்கு தலைவன். என்ன பண்ண போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமான மவுண்ட் ரோட்ல ஊர்வலம் ஊர்வலம் கலையறதுக்கு முன்னாடி கெட்ட பேர் வாங்கி குடிச்சால சான்சரு சான்சரு சான்சரு. சீட்டு கலைச்சு போட உன்னோட பெரிய தொல்லை. இறங்க பங்காளிய அவசரப்படுறீங்க. டேய், சீட்டை கலைச்சு போட வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. டேய், கலைச்சு போற பாத்ரூம் போயிட்டு வரேன். பெருசு, ஓகேவா? என்ன சீக்கிரம் பெருசு, என்ன 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 தயாரா பண்ணல? அடிச்சு போடால. நீங்க தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிருப்பீங்க. அவ ஒண்ணு கேட்க நீ ஒண்ணு சொல்லிருப்பீங்க. ஓங்க இறந்துருப்ப. படுத்துட்டு இருக்க இதுக்கே அழுகிறீங்க. பணங்களும் ஜாஸ்தி ஆயிடல. லோரா லோரா லோரா. ஐயோ, என்ன பேச்சு போச்சுக்கானா? என்ன பண்ண? கொலையே பண்ணியா? ஐயோ, மர்டர் மர்டர். யோ, கூட்டு வந்தவன் நான் பேசாம இருக்கேன். கொலையே பண்ணி போட்டு ஓவர் ஆக்ட் பண்ணிடுறியா? யோ, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமியா? நீ முரட்டாளியா? யோ, அப்படி யாரையா பதில் சொல்றது? நாராட்சி மீனாட்சி பாட்டு நீ கேட்ட இல்ல. அதுக்கு முன்னாடியே எங்களை தோண்டி விட்டியா? அதுக்கு பின்னாடி வா. ஐயோ, அங்க போறேன். யோ, ஸ்டாப் பண்ணி மேட்டர் சொல்லியா? நாராட்சி மீனாட்சி பாட்டுல வலிக்கு. ஐயோ, அந்த பாட்டு உடியா மேல வா. அதுக்கப்புறம் யூ வாண்ட் ட்ரிங்க்ஸ் கேட்ட. யா அப்படின்னா அப்புறம் 2 பேரும் ஊத்தி கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் யூ வாண்ட் மியூசிக் கேட்ட. சரி. யா அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயோ, பாட்டு நிறுத்தியா? அத கேட்ட எவன வந்து ஏறி போறேன். அதுக்கப்புறம் ஐயோ, we both dance அப்படின்னா. யா அப்படின்னு சொன்னா. சரி. இப்படி வேட்டி மடிச்சு கட்டிட்டு அவங்க நின்னுட்டு இருந்தா நல்லா இடுப்பு கட்டி பிடிச்சிட்டு. யோ யோ, நிறுத்தியா? வேட்டி மடிச்சு கட்ட டான்ஸ் ஒண்ணு நிறுத்தி நீ. உன்னை பத்தி தெரியாது எனக்கு. யோ பரிசு, நீ பெரிய மனுஷன் தானே? நீ பெரிய மனுஷன் தானே? ஒரு குடும்பஸ்தன், அதுவும் ஒண்ணுக்கு 2 குடும்பம் வச்சிருக்க. இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டு வரது தப்பு தானே? நீ அதுக்கு மேல போய் கொலையா பண்ணிருக்க. வெளியே தெரிஞ்சா ஆகும். ஐயோ, வெளியே தெரிஞ்சா மான மரியாதையே போயிருச்சு. அதுக்காக உங்களோட சேர்ந்து என்னை கம்பியான சொல்ற நீ? அதுக்காகத்தான் சான்சர் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.